ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மேன்மை தங்குகிற நாளாய் இருக்கட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அவர் மலை பிரசங்கத்தின் முடிவுரையாக அவர் சொல்லுகிறார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை கன்மலையின் மேல் கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லுகிறார். என கண்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வசனத்தின்படி நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். மோசேயை கொண்டு ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுக்கிற கட்டளையை நீங்கள் வேதத்திலே பாருங்கள். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வார்த்தை வேதத்தை திருப்பும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவாவை பார்த்து, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் மாத்திரம். ஆண்டவருடைய வேத வசனத்தின்படி செய்ய கவனமாய் இருக்க வேண்டுமா? இன்னமும் வேதம் சொல்லுகிறது, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு, அந்த கர்த்தருடைய வசனத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. 8வது வசனம், யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். என கண்பானவர்களே, வேத வசனத்தை படி செய்ய கவனமா இருக்கணும், அதன்படி நடக்கணும். வலதுபுறம் இடதுபுறம் விலகக்கூடாது. நம்ம வாயில வேத வசனம் இருக்கணும், இருதயத்தில் அவருடைய வசனத்தை தியானித்து கொண்டே இருக்கணும். அப்போ அந்த வசனம் நம்மை புத்தி உள்ள மனுஷனாய் செய்கிறவைகளை எல்லாம் வாய்க்க செய்கிற ஒரு அருமையான ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள் நடத்தும். இந்த கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. ஜெபிப்போம். அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட பேசி எங்களை ஆசீர்வதிக்கிறீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளின்படி கேட்டு அவைகளின்படி செய்து அவைகளை கை கொண்டு அவைகளை பின்பற்றி அவைகளின்படி நடந்து தியானித்து எங்கள் வாயினாலே அதை பேசி வாழ்கிற வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.